நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் தனி வரிசையில் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஐகோட் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐகோட், பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கான தனி வரிசையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மாவன், உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் தந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கடந்த சில நாட்களாகவே ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த முன்ன இருக்கிறார்கள். இந்த பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நியூஸ்7 தமிழ் இது தொடர்பாக தொடர் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தைப்பூசத்தை ஒட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு இன்று சிறப்பு தரிசன வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி எதிரி வழியாக அந்த நடைமுறையானது தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. குறிப்பாக முருகப்பெருமானின் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகன் கோயில்கள் அனைத்து கோயில்களிலுமே இந்த தைப்பூசத்தை ஒட்டி பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த திருச்செந்தூருக்கு பல்வேறு பகுதிகளிலுமே பக்தர்கள் பாத யாத்திரையாக சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் கடற்கரை பகுதியில் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்துமே கடந்த சில நாட்களாகவே பக்தர்கள் அளவு குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இன்றும் இந்த பல்வேறு பகுதிகளிலுமே பாத யாத்திரையாக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். காலை முதலே பக்தர்கள் பாத யாத்திரையாக நீண்ட தூரம் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் வரக்கூடிய பக்தர்கள் தனி வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடந்த சில காலங்களாக வரக்கூடிய பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் தனி வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் இருந்து வந்தது. கோவிலை பொறுத்தவரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் கர்ம தரிசனம் என 2 தரிசன வரிசைகள் மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இது போன்ற பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் தனி வரிசையில் செய்ய அனுமதிக்க முடியாததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். நீண்ட தூரம் நடந்து வரக்கூடிய பக்தர்கள் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியாத ஒரு நிலையில் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் ஒரு சூழல் இருந்து வருகிறது. மேலும் சில பக்தர்கள் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் தரிசனம் செய்வதற்கு உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவதால் பல்வேறு சமயங்களில் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் இந்த பாத யாத்திரையாக வரக்கூடியவர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இருந்த போதிலும் அவர்கள் பாத யாத்திரையாக வரக்கூடியவர்களுக்கு தனி வரிசை ஏற்பட்டு கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்துள்ளது. அதே போன்று நியூஸ்7 தமிழும் இந்த பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது தொடர் செய்திகளையும் வெளியிட்டு வந்தது. அந்த வகையில் தற்போது இந்த தைப்பூசம் திருவிழாவையொட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தனி வரிசை என்பது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி சாலை மார்க்கமாக வரக்கூடிய இந்த பாத யாத்திரை பக்தர்களுக்கு அடையாளம் காணும் வகையில் தனி கொட்டகை அமைத்து அங்கே வந்த பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு கையில் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்திலான ஒரு அடையாள அட்டைகள் அணிவிக்கப்பட்டது. இதனை திருக்கோவில் அறங்காவல் குழு தலைவர் அருள்முருகன் பக்தர்களுக்கு அணிவித்து தொடக்கி வைத்தார். இது போன்று வரக்கூடிய பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் இந்த அடையாள அட்டை அணிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து அவர்கள் கோவிலுக்கு சென்று அந்த தனி வரிசை அந்த பாத யாத்திரை வருபவர்களுக்கான ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள அந்த தனி வரிசையில் சென்று சிறப்பு தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய நிலையிலும் தற்போது அந்த பாத யாத்திரை வருபவர்கள் சிரமமின்றி அந்த தரிசனம் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் தற்போது இன்று கூட்டம் அதிகமாக இருப்பதால் 6 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்று பொது தரிசன வரிசையில் வரக்கூடிய பக்தர்களும் 7 மணி முதல் 8 மணி நேரம் வரிசையில் 8 மணி நேரம் காத்திருந்தும் தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது இந்த பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் 2 மணி முதல் 3 மணி நேரத்திற்குள்ளாக சுவாமி செய்ய முடிகிறதாகவும் கூறப்படுகிறது. கூட்டம் அதிகமாக இருக்கும் வேளையில் இந்த நேரம் கூடுதலாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இந்த திருவிழா காலங்கள் தவிர்த்து மற்ற காலங்களில் வரக்கூடிய பாத யாத்திரையாக வரக்கூடிய காலங்களிலும் பக்தர்கள் இதே தனி தரிசன வரிசை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த தைப்பூசத்தையொட்டி இந்த தனி சிறப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் தொடர் செய்தி எதிரொலியாக தற்போது இந்த பாத யாத்திரை பக்தர்களுக்கான தனி தரிசன வசதி ஏற்படுத்தி கொண்டிருப்பது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐகோ.